நம்ம தொடர் போதனையாக இதை நம்ம ஒவ்வொரு கேரக்டர் பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களை எடுத்து அதை நம்ம தியானித்து வருகிறோம். அதில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தாவீதுனுடைய காரியத்தை குறித்து அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவானார் என்கிற தொடர் போதனையை உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் இடைப்படுவாராக. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நம்ம 2 பிரிவாக பிரித்து படிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா 1லேருந்து 13 வரைக்கும் தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிற வரைக்கும் ஒரு பகுதியாக, 13லிருந்து கடைசி வசனம் 23வது வசனம் வரைக்கும் இன்னொரு பகுதியாக பிரித்து நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போது இந்த வேத பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் போதித்து கொண்டே ஒரு வருஷ காலமாக இந்த கதாபாத்திரங்களை குறித்து போதித்து கொண்டே வருகிறேன். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் சவுல் ராஜாவை பற்றி நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சவுல் ராஜாவை ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று பார்த்தோம். ஏன் புறக்கணித்து தள்ளினார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நல்லா தியானித்திருக்கிறோம். நம்ம இதே போல் யூடியூப்லாம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீங்க, அதை கேட்டிருப்பீங்க, நான் பார்த்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று, ஆசாரித்துவ ஊழியத்திலே அவர் ஈடுபட்டதினாலே கர்த்தர் அவரை புறக்கணித்து தள்ளினார். 2வது பார்க்கிறோம், அமலேக்கை முற்றிலுமாய் கர்த்தர் நிக்கிரகம் பண்ண சொல்லியிருந்த போதும் கூட அவன் அழிக்காமல் ஆடு மாடுகளை எல்லாம் காப்பாற்றி தேவனிடத்தில் சாமுவேலிடத்தில் போய் சொன்னான், இதெல்லாம் கடவுளுக்காக பலி செலுத்த வேண்டும் என்று இவைகளெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று. ஆனால் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் அப்பிருந்தே அதாவது அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ராஜாவாக வேண்டும் என்று அவருடைய கண்கள் எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இருக்குது வேதத்தில். என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் என்று ஆகாஷ் ராஜாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசி, ஆனானி அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்தான், உலாவிக் கொண்டிருந்தது என்று பார். தம்முடைய வல்லமையை ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தி அவனை பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டது. அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, தாவீதை கண்டுபிடிக்கிறார். இன்னொரு வசனத்தை அப்படியே தொடர்ந்து அப்படியே கோர்வையாக நம்ம பார்க்கலாம். 89வது சங்கீதத்துக்கு என்னோட கூட வாங்க. 89வது சங்கீதம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். அப்படி உலாவிக் கொண்டிருந்த தேவனுடைய கண்கள் யாரை பார்த்தது? தாவீதை பார்த்து அவனை கண்டுபிடித்தது என்று பார்க்கிறோம். கண்டுபிடித்து அவனை தன்னுடைய அபிஷேக தைலத்தினாலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படி இன்னொரு வசனத்தை அப்படியே தொடர்ந்து அதே சங்கீதங்களின் புஸ்தகம் என்னோடு கூட நீங்கள் வாசிங்க. 78வது சங்கீதம் 78வது சங்கீதத்தில் அந்த 70வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை
தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் தன் கைகளின் திறமையினால் அவனை நடத்தினார். அப்போ ஆண்டவர் தாவீதை எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த கதைக்கு நல்லா வருவோம், கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்காக ரொம்ப துக்கமாய் அழுது கொண்டிருந்தார், ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா தேவனுடைய இருதயத்தை சவுல் ராஜா ரொம்ப வேதனைப்படுத்தினார். ரொம்ப மனநோகும்படியாய் செய்தது நிமித்தமாக, கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டது நிமித்தமாக என்ன செய்தார்னா, ரொம்ப நாளாக துக்கித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டிருக்கிற? நீ கொம்பினால் தைலத்தை நிரப்பிக்கொண்டு நீ வா, பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரரில் ஒரு குமாரனை நான் இந்த தேசத்தின் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது அப்படி சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவர் ஓகே எல்லாம் ரைட்டு, நான் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். பட் ஆனால் சவுல் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவர் என்ன செய்வார்? கொன்று விடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அதாவது தேவன் அவனை ராஜாவா இல்லாதபடி புறக்கணித்து தள்ளினபடினாலே பயங்கரமான மூர்க்கமும் கோபமும் யார் இடத்துல இருந்தது? சவுல் ராஜாவின் இடத்துல இருந்தது. இருந்ததுனால யாரையவே கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கொலை செய்ய துணிந்து விடுவான் என்கிற காரியம் யாருக்கு தெரிந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரிந்தது. அதை ஏன்னா அவர் அதை சொல்லாமல், அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத ஒன்றையும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். இந்த மாதிரி மூர்க்கமும் கோபமும் கொண்டதுனால நான் எப்படி அப்பா போவேன்? அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு, நீ போகும்போது ஒரு காளை ஒரு காளையை குட்டியை தூக்கி கொண்டு போய், நான் இந்த மாதிரி பலி விருந்துக்காக உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அந்த பலி விருந்தில் பங்கு பெறுங்கள் என்று நீ அழைத்து கொண்டு வா. அந்த நேரத்தில் நீ தேசத்துக்கு, இஸ்ரவேலின் தேசத்திலே ராஜாவாய் இருக்க போவது யார் என்பதை உனக்கு நான் சொல்லுவேன் என்றார். அல்லேலூயா. அந்தபடியே அவர் என்ன செய்கிறார்? தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போகும்போது ஊராரெல்லாம் பயந்துக்கிறாங்க. எதனால் பயந்துக்கிறாங்க? ஏதாவது தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வந்தார்னா ஏதாவது ஒன்று என்ன செய்யும்? நடக்கும். அல்லது நம்முடைய தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஏதாவது கண்டித்து உணர்த்துவார், ஏதாவது நியாயம் சொல்லுவார். அப்படிங்கிறதுக்காக ஜனங்கள் என்ன செய்தாங்க? மூப்பர் எல்லாரும் அவனை குறித்து அஞ்சினார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து வாங்க. அந்த பகுதியிலேயே ஒரு கை வச்சு நீங்கள் பாருங்கள். இப்போ 4வது வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்று கேட்டார். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தே, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் பலியிடுவதற்காக வந்திருக்கேன். ஏன்னா தீர்க்கதரிசினாவே கொஞ்சம் பயம் இருக்கணும், அப்படிதானே? இன்றைக்கி எந்த ஊழியக்காரனுக்கும் பயமே கிடையாது. யாருமே ஒரு காலத்திலெல்லாம் ஊழியக்காரங்களை கண்டால் நல்லா பயப்படுவாங்க, விசுவாசிகள் நடுங்குவாங்க. இன்றைக்கி பாஸ்டருக்கு ப்ரைஸ்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. பாஸ்டர் பார்த்து ஹாய் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஹாய் பாஸ்டர் அப்படிங்கிற எனக்கே சில நேரத்தில் ரொம்ப சங்கடம். என்னடா நமக்கு போய் ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ணுறதா அதை எப்படி கனம் பண்ணணும்? ப்ரைஸ் லாட் பாஸ்டர். ஒருவர் கனம் பண்ணணும், ப்ரைஸ் லாட் சொல்லி தான் நம்ம கனம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அப்படியே ட்ரெண்டே என்ன செய்யுது? மாறிவிட்டது. ஊர்லெலாம் போய் பார்த்தா யாருமே ப்ரைஸ் லாட் சொல்கிறதில்ல, ஹாய் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற அளவுக்கு எல்லா காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு. பாருங்க, இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வராரு, நம்முடைய தப்பிதங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக அவர் வருகிறார் என்று சொல்ல போது, இந்த பெத்லெகேம் ஊரானான எல்லா மூப்பர்களும் அவனை பார்த்து பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அஞ்சினார்கள். போச்சு, ஏதோ சொல்ல வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு சமாதானம் சொல்லி, இல்லை பலி விருந்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்க.
அப்போது ஆண்டவர் இங்கே தாவீது ராஜாவை தேர்ந்தெடுக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதத்தில் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கர்த்தர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். என்னென்னா, ஒவ்வொருத்தரையாக ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டார். பலி விருந்துக்கு அழைத்தாங்க. அழைக்கும்போது ஈசாயை பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய மகனை எல்லாம் ஒவ்வொருத்தரையாக புறப்பட்டு வர சொல்லுன்னு சொல்லும்போது, மூத்த மகன்லேருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் 8 குமாரர்கள் அவனுக்கு. தாவீது தான் கடைசி ஆள். இந்த பலி விருந்துக்கு அழைக்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது மாத்திரம்தான். இல்லை, அவன் எங்கே இருந்தான்? அப்பா அவனுடைய கொஞ்சம் ஆடுகள் இருந்ததாக 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறான். அவங்க அண்ணன் சொல்கிறான், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை அந்த குடும்பம் சட்டை பண்ணவே இல்லை, அவனை மதிக்கவே இல்லை, அவனை இதுக்கு இந்த பலி விருந்துக்கெல்லாம் சேர்க்கவே இல்லை. சாமுவேல் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அவருக்கு எதற்கு சொல்லி அனுப்பினா, ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவன் வீட்டில் இருந்த யாராவது ஒரு மனுஷனை தேர்ந்தெடு என்று. இவர் சாமுவேலினுடைய பிளான் எல்லாம் என்னன்னா, முன்னாடி சவுல் ராஜாவை பார்த்ததை போலவே இவர் யாரையும் பார்க்கிறாரு, அங்கே இருக்கிற அவங்களுடைய குமாரர்களை, ஈசாயினுடைய குமாரர்களை பார்க்கிறார். எப்படின்னா, நல்ல ராஜானா எப்படி இருக்கணும்? நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், மற்ற ஜாதிகளை போலவே அவன் நல்ல ஒரு ராஜாவுக்குரிய தோற்றம் இருக்க வேண்டும் என்று அவன் பார்க்கிறார். இல்லை, ஒருத்தர் இப்படி எழுதுகிறார், என்னன்னா, அதாவது ஒரு இஸ்ரவேல் மக்கள் மற்ற கோத்திரங்களைப் போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவர் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு வெளிப்புற தோற்றத்தோடு கூட ஒரு வெளிப்புறமான ஒரு ஆளை என்ன செய்தார்? ஆண்டவர் ரெடி பண்ணார். சவுல் ராஜாவை குறித்து 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற 1 சாமுவேலின் புத்தகத்தில் அவர் எப்படி இருந்தாரா, எல்லாருடைய தோளுக்கு கீழே தான் மக்கள் இருந்தாங்க. அவன் ரொம்ப ஹைட்டாக இருந்தார், நல்ல மூக்கு மொழியுமா, நல்ல லட்சணமாக, ராஜாவுக்குரிய தோற்றம், வெளிப்புறமான ஒரு தோற்றம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஆண்டவர் சரீர பிரகாரமாய் அவனுடைய உருவத்தை கர்த்தர் பார்க்கவில்லை. ஆண்டவர் இங்கே என்னன்னா, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நீ சரீர பிரகாரமாய் பார்க்கக்கூடாது, நீ எப்படி பார்க்கணும்? உள்ள பாரு, உள்ளான மனுஷனை பாரு என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேல் ஒவ்வொரு அவனுடைய ஈசாயினுடைய ஒவ்வொரு குமாரர்களை கடக்க பண்ணுகிறார். அப்படி வரும்போது பாருங்க, 5வது வசனத்தை நீங்கள் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்து, மூத்த குமாரனை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றார். ஆண்டவரிடத்துல கேட்குறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானா? ஏன்னா இவன் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கான். இவன் வேற ஆல்ரெடி எங்கே இருக்கிறாரு? சவுல் ராஜாவோடு கூட யுத்தத்தில் இருக்கிற 3 குமாரர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள். இவனா ஆக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இடத்துல பதில் சொல்லுகிறார். பாருங்க, என்னன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ பார்க்காத. ஏற்கனவே சவுல் ராஜாவை பார்த்தது போல நீ என்ன செய்யக்கூடாது, இவனை பார்க்க. நான் அவனை வெளி தோற்றத்தை பார்த்து ஜனங்களுடைய சந்தோஷத்துக்காக அவனை ராஜாவாக்கினேன். ஆனால் அவனுடைய சொல் பேச்சை கேளாமல் இருந்தபடினாலே அவனை புறக்கணித்து தள்ளினேன். ஆகவே சரீர தோற்றத்தை பார்க்காத, அவனுடைய வளர்ச்சியை நீ பார்க்காத. அடுத்தது, பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்றார். அல்லேலூயா. மனுஷன் எப்பவுமே சரீர தோற்றத்தை பார்ப்பான். அவன் எப்படி இருக்கான், அந்த ஆள் எப்படி இருக்கான், வாட்ட சாட்டமாக இருக்கானா, அவனுக்கு என்னென்ன நிறைய இருக்கா அப்படின்னு சரீர தோற்றத்தை பார்ப்பான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நான் என்ன செய்யல, பார்க்கல. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன் என்னது? நான் என்னென்னமெல்லாம் நினைக்கிறேனோ அந்த காரியத்தை செய்கிறதற்கான ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன். அல்லேலூயா. சவுல் ராஜா தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றாது போல அவர் நடந்து கொள்ளவில்லை.
அதனால் ஆண்டவர் சொல்றாரு, சரீர தோற்றத்தை பார்த்து தீர்மானிக்காத, என்னுடைய கனெக்ட் யாரோடு இருக்கணும்னா, எதோடு இருக்கணும்னா ஹார்ட் டு ஹார்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்தோடு கூட இருதயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது சாமுவேல் இன்னும் அவருடைய குமாரர்களை கடக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க 8வது வசனத்தை, அப்பொழுது ஈசாய் அபினதாப்பை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டிய என்றான். ஈசா சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா, இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கும்போது தான் அப்பாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், எல்லாருக்கும் ஒருத்தன் கடைசியில் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. அவன் இதுக்கெல்லாம் ராஜாவாவதற்கு அப்பா என்ன நினைச்சாரு, ராஜாவாவதற்கு இவனுக்கு எந்த விதமான தகுதியே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 20 வயசு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஹிஸ்ட்ரியில் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க 20 வயசு தாவீதுக்கு. அல்லேலூயா. 20 வயசுனா அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. பாப்பா 20 வயசு, கொஞ்சம் ஆம்பளை பையனாக இருந்தால் எப்படி இருப்பான்னு நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வயசு. கல்லை கையில் வச்சு கல்லுகளை வைத்து ஆடுகளுக்கு பின்பதாக கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன். தோற்றத்தை பார்த்தா தோற்றமும் எப்படி இருக்காது, நல்ல ராஜ கம்பீரமான தோற்றம் இருக்காது. அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சாமுவேல் சொன்ன போது அவனை வர சொல்கிறான். பார்த்தா ஒரே உடம்புல எல்லாம் நாத்தம் எடுத்து ஆட்டு மேய்ப்பவர்களுக்குடைய உடையை அணிந்து கொண்டு, இல்லை பார்வைக்கு ஏதோ ராஜா மாதிரியெல்லாம் தோற்றம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனை நீ அபிஷேகம் பண்ணேன். சகோதரர்கள் நடுவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அவை கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சவுல் ராஜாவை குறித்து சொல்லும்போது சொன்னேன், 2 விதமான அபிஷேகம் உண்டு. ஒரு அபிஷேகம் குப்பினால் உண்டான அபிஷேகம், இன்னொன்று கொம்பினால் உண்டான அபிஷேகம். குப்பினால் உண்டான அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அளவு குறைவான ஒரு அளவு அபிஷேகம். அதே நேரத்தில் குப்பி கீழே போட்டால் என்ன செய்யும், உடைந்து போகும். அதுபோல் ஆண்டவர் இது தீர்க்க தரிசனமாய் சொன்னார். என்னென்னா, அவனுடைய ராஜ்யம் நீடித்திருக்காது, சீக்கிரமாய் உடைப்பட்டு போகும். அதே போல் அவனுடைய ராஜாங்கம் நீடித்திருக்காது, அது குறைவான ஒரு அபிஷேகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னன்னா, தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார், அவருக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, கொம்பினாலான அபிஷேகம். கொம்பு என்பது ரொம்ப அளவு அதிகமான ஒரு நிறைவு உள்ளது. அதே போல் அவனுடைய ராஜ்யம் நீடித்துள்ளது. அது மாத்திரம் இந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்ச காலத்தில் முடியக்கூடியது அல்ல. நித்தியமாய் தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய வாழ்வை அளிக்க வேண்டும் என்கிற அந்த கடைசி வரைக்கும் போகக்கூடியது. அதனால தான் கொம்பினாலான அபிஷேகத்தை தாவீதின் மேலே பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இதில் நான் இது நான் எடுத்துகிட்டு வரல, நான் இருந்தாலும் உங்கள் மத்தியில் இதை நான் சொல்லி இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நான் முடிக்க போகிறேன். பாரு, தாவீது அவர் எங்கெங்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ணப்பட்டார் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ணப்பட்டார்? ஒன்று, தன்னுடைய குடும்பத்தினாராலே அவர் நெக்லெக்ட் பண்ணப்பட்டார். அப்பாவுக்கே அவன் ராஜாவாவதற்கு என்ன செய்யலை, அவனுக்கே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் எல்லா குமாரர்களை கடக்க பண்ணி கடைசியில் இன்னும் வேற யாராவது உன்னுடைய குமாரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது தான் அப்போதான் ஒருத்தனை ஞாபகம் வருது அப்பாவுக்கு. யாரு? ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து. அப்போ ஒன்று, குடும்பத்தினராலே தாவீது புறக்கணிக்கப்பட்டார். அம்மாவை பற்றி குறிப்பிடல, அப்பாவை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறது. ஒன்று, புறக்கணிக்கப்பட்டார். 2வது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்களாலே தாவீது புறக்கணிக்கப்பட்டார். என்னோடு கூட 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாங்க. 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த பெலிஸ்தீனுடைய அவனுடைய சவடாலை கேட்பதற்காக அங்கே வந்திருக்கும் போது பாருங்கள் 28வது வசனம். அந்த மனுஷனுடைய அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேலே கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்?
யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். பாருங்க, இங்கே யுத்தத்தை அவங்க அப்பா அனுப்பி ஆகாரத்தை கொண்டு போய் தன்னுடைய யுத்தத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு நீ கொடுத்து கொண்டு வா என்று அனுப்பும்போது, இவன் கோலியாத்து விட்ட கோஷத்தை இவன் கேட்டபோது தான் சொல்கிறான், போய் மற்றவங்க இடத்துல கேட்குறான், இவன் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி நிந்தித்து கொண்டிருக்கிறான், சபித்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டபோது தான் இவனுக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசமும் கோபம் வந்தபோது, மற்ற மனுஷர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறதை அவனுடைய சகோதரன் எலியா கேள்விப்பட்டு என்ன செய்கிறான்னா, அவனை நீ இங்கே எதுக்கு வந்த, அப்பாவனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து யார் வசமாய் நீ விட்டுட்டு வந்திருக்கிற, உன்னுடைய அது அகங்காரமும் ரொம்ப திமிராயிடுச்சு, உனக்கு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வல்லவா நீ வந்தா என்று அவனை குறித்து என்ன செய்தான் சொன்னான் என்று பார்க்கிறோம். ஒன்று, சில நேரத்தில் நம்ம எங்கே நெக்லெக்ட் பண்ணப்படும், எங்கே புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்னா, ஒன்று குடும்பத்தில், ரெண்டாவது நம்முடைய சகோதரர்கள் நடுவில். நம்ம நினச்சி இவன் அவன் அப்பா அவனுடைய சகோதரர்களோடு நினச்சிட்டேன் என்னென்னா, இவனுக்கு ஆடு மேய்க்கிறத தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் பல வேலைகளை செய்தது யாருக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியல, சகோதரனுக்கு தெரியவில்லை. அசலாக ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, அவைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன், கிழித்து போட்டு விட்டேன். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்தான், அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே போயிட்டுலாம் அந்த சங்கீதங்களை எல்லாம் எழுதினான் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்ததுனால தேவனோடு கூட கம்பேர் பண்ணுறாரு. நான் ஒரு தேவன் ஒரு மெய்ப்பனாக இருந்தால், கடவுள் ஒரு மெய்ப்பனாக இருந்தால், இந்த ஜனங்கள் இந்த ஆடுகள் எல்லாம் ஜனமாய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று 123வது சங்கீதத்திலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அதெல்லாம் எழுதினான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த சுரமண்டலங்களை எல்லாம் வாசித்து பழகினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவனுடைய சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய திறமையோ, நம்முடைய தாளந்தோ, நம்முடைய கிருபைகளோ, கர்த்தர் கொடுத்த கிருபைகளோ அப்பாவுக்கு தெரியாது, தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாது. அப்படியே நம்மளை மட்டம் தட்டுவான். உனக்கு இருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு இங்கே யுத்தத்தை வேடிக்கை பார்ப்பதற்கு நீ ஏன் வந்த, அசலாக உன்னுடைய துணிகரமும் உன்னுடைய அகங்காரம் தான் இப்படியெல்லாம் உன்னை பண்ணி இருக்கிறது என்று அவனை நெக்லெக்ட் பண்ணுறா. போய் ஒழுங்கா நீ கொடுக்கப்பட்ட உன்னுடைய வேலையை செய் என்று சொல்கிறான். இப்போது ரெண்டாவது புறக்கணிக்கப்பட்ட இடம் அவனுடைய சகோதரர்களாலே. மூன்றாவது புறக்கணிக்கப்பட்ட இடம் எங்கே தெரியுமா, தன்னுடைய சொந்த ராஜாவினாலே, தன்னுடைய சொந்த பாஸ்னால் என்ன செய்கிறான், புறக்கணிக்கப்படுகிறான். அவன் போய் ராஜாவின் இடத்துல கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தாவீது யுத்தம் பண்ணுவதற்கு, கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார் என்று சொல்லும்போது சவுல் சொல்கிறாரு, என்ன நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, 32வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 17:30 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது. பாருங்க, உன்னால ஆகாது. அடுத்தது, நீ ரொம்ப ரொம்ப இளைஞனா, 20 வயசு ஒரு வாலிபனா இருக்கிறாய், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான். நீ இளைஞன், உன்னால அவனோடு கூட அவன் என்கரேஜ் பண்ணவில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறான், உன்னால் முடியாது, நீ சின்ன பையனாக இருக்கிறாய். அப்படிதான் அவனோ சின்ன வயதுலேருந்து எப்படி இருக்கிறான், யுத்தமாக இருக்கிறான். கமாண்டரியில் சொல்லப்பட்டிருக்கு 3 மீட்டர் உயரம் உள்ளவன் என்று பாருக்கு. 3 மீட்டர்னா என்னது, கிட்டத்தட்ட 9 அடி பக்கத்தில் வருது. 9 அடி அவன் மேலே உள்ளவன், 9 அடிக்கு மேலேயே இருப்பான். கவசம் போட்டிருக்கிறான், அவன் கையில் ஈட்டி இருக்கிறது, பெரிய வாள் வைத்து இருக்கிறான். தாவீது பார்த்தீங்கன்னா அவன் கீழே முட்டிக்காலுக்கு கூட வரமாட்டான், அந்த அளவுக்கு என்ன செய்கிறான், வாட்ட சாட்டமாக ஹைட்டாக நின்று சந்தைக்கு ஒத்தைக்கு வாடான்னு கூப்பிட்றான். இல்லை, டிஸ்கரேஜ் பண்ணுறான். தாவீதுக்குள்ள விசுவாசம் இருக்குது, தாவீதுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது நான் இஸ்ரவேலின் சேனைகளை இவன் நிந்திக்கிறான் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனாலும் ராஜா அவனை என்ன செய்கிறான், நீ ரொம்ப இளைஞனாக இருக்கிற, உன்னால் முடியாது. அதே நேரத்தில் அவன் சின்ன வயதிலிருந்து எப்படி இருக்கான், யுத்த வீரனாக இருக்கிறதுனால அவன் பக்கத்திலேயே நீ போக முடியாதுங்கிறார். 34வது வசனம், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய
அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை தன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து நான் கொன்று போட்டேன். இந்த மிருகத்தை போலதான் யார் இருப்பா? இந்த கோலியாத் இருப்பான் என்று சொல்லுகிறார். சவுல் ராஜா அவனை அப்படி மிருகமாய் பார்க்கவில்லை, இல்லை ஒரு கரடியாய் பார்க்கவில்லை. ஆனால் தாவீதுனுடைய பார்வை எப்படி இருந்தது? தேவன் பார்த்த விதமாய் இருந்தது. அவனை நான் என்ன செய்வேன்? என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியும், மேற்கொள்ளுவேன். காலேப் யோசுவா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த தேசத்துக்கு போக முடியாது. அந்த சொன்னவர்களுடைய மத்தியிலே காலேப் யோசுவா என்ன செய்தார்? அந்த அவர்களை நம்ம ஈஸியாக சுதந்தரிக்கலாம், எளிதாக மேற்கொள்ளலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, நம்ம ஈஸியாய் அவர்களை மேற்கொள்ளலாம் என்றார். எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் நம்ம மனுஷ மாம்சத்தின்படி பார்த்தா அது பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஆவியின்படி தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தா அதுக்கு நம்ம பார்வைக்கு கடுகு மாதிரி தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை அதான் பார்க்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். பெரிய பருவதம்னு பார்த்தா தான் பிரச்சனை. ஆனால் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கண்ணோட்டத்தில் விசுவாசத்தோடு கூட பார்த்தால் அவ்வளவு பெரிய பருவதமும் நமக்கு முன்பதாக சமபூமி ஆகிவிடும். இப்படி சவுல் ராஜாவும் நெக்லெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் கடைசியில் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அவனுடைய யுத்த வஸ்திரங்களை எல்லாம் போட்டு அவனை பார்க்குறாரு. அதை போட்டு பார்க்குறாரு. அவரால் என்ன செய்யலை, கொஞ்சம் தூரம் போகிறார், தொப்பு தொப்புன்னு கீழே விழுகிறாரு. அவரால் நடக்க முடியவில்லை. அதனால் என்ன பண்ணார்? அதெல்லாம் கழட்டி போட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி 5 கூழாங்கற்கள் ஆற்றில் போய் எடுக்கிறார். ஒரு கவனில் எடுக்கிறாரு. கவன் எடுத்துக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்துக்கு போகிறார். இப்போ யுத்தத்துக்கு போகும்போது எதிரி என்ன செய்கிறான்? அவனை நெக்லெக்ட் பண்ணுறான், புறக்கணிக்கிறான். பாருங்க என்ன சொல்கிறாரு? யுத்தம் பண்ணுவதற்கு வேற யாரும் இல்லையா? நீ தடிகளோடு வருவதற்கு நான் என்ன நாயான்னு கேட்குறான் அவன். அப்படிதானே? அப்போ ஒன்று தாவீது புறக்கணிக்கப்பட்ட இடம் எங்கே? ஒன்று என்னது? தன்னுடைய குடும்பத்தாரினாலே, 2வது தன்னுடைய சகோதரர்களினாலே, 3வது தன்னுடைய ராஜா, இப்படி கூட சொல்ல நம்ம வேலை செய்கிற பாஸ், அவங்க கூட நம்மை புறக்கணிக்கலாம். 4வதான இடம் எங்கே? நமக்கு எதிரியாயிருக்கிறவன் நம்மை புறக்கணிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே அப்படிதான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் தடியை கையிலே பிடித்துக்கிட்டு 40வது வசனம் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனிடத்திலே போனான். பெலிஸ்தியன் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசை பிடிக்கிற அவனுக்கு முன்பதாக நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞரும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாக இருக்கிறபடினாலே அவனை அசட்டை பண்ணினான். நீ எல்லாம் ஒரு ஆள் சுற்றி பார்க்குறான். நம்ம பாருங்க எவ்வளோ கேவலமாக நினைக்கிறான் பாருங்க. சுற்றி பார்த்து யுத்தத்துக்கு யார் வருகிறார்? சின்னதாக ஒரு குட்டி பையன் வரான், அழகுள்ளவனா வரான், சௌந்தரியம் உள்ளவனாய் வருகிறான் என்று அவனை அசட்டை பண்ணினான் என்று பார்க்கிறோம். எதிரி கூட நம்மளை என்ன செய்வாங்க? அசட்டை பண்ண, நம்முடைய பலத்தையோ நமக்கு இருக்கிற சூழ்நிலையோ பார்த்து என்ன செய்வாங்க? பலவீனத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற அதாவது ஏழ்மையை பார்த்து, சில நேரத்தில் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து யார் நம்மளை நெக்லெக்ட் பண்ணுவா? எதிரிகள் பண்ணுவார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற அந்த பவர் அவனுக்கு எதிரிக்கு என்ன செய்யாது? தெரியல. பாருங்க பெலிஸ்தியர் பாருங்க 43வது பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாய பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பாருங்க, ஒரே ஒரு கல்லில் யாரை விழுக்காய் கட்டிட்டான்? பெலிஸ்தனை விழுக்காட்டிட்டான். அவன் முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் மேலேயே ஏறி நின்று அவனையே என்ன செய்தான்? வெட்டினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் மனுஷன் யாருடைய கண்களுக்கும் அவன் தெரியாத பட்சத்திலே, ஆனால் அவனை ராஜாவாக்க இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் அவனை என்ன செய்த கண்டுபிடித்து இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேல் முழுவதும் அவர் ராஜாவாக ஆண்டவர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரவலாடுகளின் பின்பதாக போன அவனை ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை மேய்ப்பதற்காக, உத்தமமும் இன்மையுமான இருதயத்தோடு கூட ஜனத்தை மேய்ப்பதற்காக அவன் தாவீதை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் தாவீது கர்த்தருக்காக அவர் உண்மையான மேய்ப்பனாயிருந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உண்மையாயிருந்தார், எல்லாமே கர்த்தருக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். நம்ம சில நேரத்தில் பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள், நம்ம எல்லாருமே யார் தாங்க? எல்லா ராஜாக்கள் தான் ஆசாரியர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு, நல்லா கவனி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவன் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு விதத்தில் ராஜாக்கள் தான், நம்ம ஒரு விதத்தில் நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வசனம் எபேசியர் நிருபத்தில் இருக்கிறத நான் வாசித்து உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கல. எபேசியர் 10ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நல்லா படிச்சு பாருங்க. ஏனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகள் என்னது? நற்கிரியைகள் என்னது? நன்மையான காரியம், நல்லது செய்கிறது. நல்லது செய்கிற காரியத்திற்கு ஆண்டவர் சொல்றார், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எதற்காக உண்டாக்கினார்? நீ நல்ல காரியத்தை செய்யணும், ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்காய் பயன்படணும். அல்லேலூயா. நம்ம இப்போ வேலைக்கு போகலாம், படித்து கொண்டிருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன வேலைனாலும் செய்யலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வேலை செய்கிற இடத்துல தேவனுக்காக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் தசமபாகம் கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சுது, காணிக்கை கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தவறான விஷயங்கள். அப்படி தான் பரிசேயர்கள் நினைத்து கொண்டது. அப்பா அம்மாவுக்கு ஒரு தளம் அந்த இதெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுத்தா அப்பாவுடைய கடமை, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிந்தது பரிசேயர்கள் நினைத்தார்கள். அதல்ல, ஆண்டவர் சொன்னார் அவைகளையும் செய்யணும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய நோக்கம் என்னன்னா, கடவுளுக்காக நம்முடைய பகுதியில் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று, நீ எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று பைபிளை வாசிக்கிறோம். பாருங்க, அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று இந்த எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசி. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவரை போல செய்கையாக இருக்கிறோம், அப்படிதானே? செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம், அவரை போல செயல்படுகிறவர்களாக இருக்கும். அவர் என்ன செய்தாரோ அதை நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஏற்கனவே இவைகளை எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது இதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் முன்னாடியே டிசைன் பண்ணி நம்ம இப்படியெல்லாம் போகணும் வரணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஏதாவது விதங்களில் ஏதாவது ஒன்று தினமும் கர்த்தருக்காக செய்யணும். அது தேவனுடைய செய்கைக்காக கர்த்தர் நம்மை அவர் இந்த உலகத்தில் அவர் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். மற்ற பொறுப்புகளை எல்லாம் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அவர் விட்டு போன பணிகளை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்.
சபைக்கு வந்தால் ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக நம்ம வந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம கர்த்தர் ராஜாவாக ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அந்த வாக்கு தத்தத்துக்கு பொருந்தக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?